தொற்றுநோய் உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது பறவை காய்ச்சல் பீதியும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்தியாவில் கேரளா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இமாச்சல பிரதேசம், ஹரியானா மற்றும் குஜராத் மாநிலங்களில் பறவை காய்ச்சல் நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கறிக்கோழி மற்றும் முட்டை விற்பனை வெகுவாக குறைந்து வருவதால் அவற்றின் விலையும் வீழ்ச்சி அடைந்து வருவதாக கூறப்படுகிறது. காரைக்காலில் இதுவரை பறவை காய்ச்சல் நோய் கண்டறியப்படவில்லை. இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கால்நடைத்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோழிக்கறி மற்றும் முட்டைகளை உட்கொள்ளுதல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் நம்பிக்கையை பொதுமக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்பதால் எமது காரைக்கால் டைம்ஸ் ஆன்லைன் நியூஸ் சேனல் சார்பில் காரைக்கால் கால்நடைகள் பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் திருமதி டாக்டர் லதா மங்கேஷ்கர் அவர்களை தொடர்பு கொண்டோம். பறவை காய்ச்சல் நோய் எப்படி ஏற்படுகிறது, அது பரவாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும், காரைக்கால் மாவட்டத்தில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன, கோழிக்கறி மற்றும் முட்டைகளை உண்ணலாமா கூடாதா என்று அவர் என்ன கூறுகிறார் என்பதை இந்த வீடியோவின் கடைசி வரை பாருங்க. பார்த்துவிட்டு அனைவரும் பயன்பெறும் வகையில் மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர். மக்கள் இன்னும் கொரோனா அச்சத்திலிருந்து விடுபடாமல் இருக்கிற நிலையில் தற்பொழுது பறவை காய்ச்சல் பீதியும் கிளம்பியிருக்கு. இந்த பறவை காய்ச்சல் நோய் எந்த வகையான வைரஸ் கிருமிகளால் ஏற்படுகிறது, எப்படி பரவுகிறது டாக்டர்? வணக்கம் சார். நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மைதான் சார். ஏன்னா இப்போ தான் கொரோனா பீதியிலேருந்து நம்ம விடுபடவே இல்லை. கொரோனாவே 2வது அலை வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடையில இந்த பறவை காய்ச்சல் சொல்கிறது உண்மையிலே அச்சமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம பகுதியில் உள்ள மக்கள் பீதி அடைய வேண்டாம். முதல்ல சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த பறவை காய்ச்சல் வியாதி, பறவை காய்ச்சல் நோய் அப்படின்றது முற்றிலுமாக பறவைகளை தாக்கக்கூடிய ஒரு நச்சுயிரின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் கிருமினால் உண்டாகக்கூடியது. இந்த வைரஸோட பேர் என்னென்னாக்கா இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இது பறவைகளை மட்டும்தான் தாக்கும். மனிதர்களுக்கு தாக்குன்ற அச்சம் இருக்கிறதுனால இப்போ பயமாக இருக்குது. இந்த பறவைகளை மட்டும் தாக்குமா இல்லை மனிதர்களையும் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா மேம்? சார், இது கண்டிப்பாக பறவைகள்லேருந்து மனிதர்களையும் தாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது சார். ஏன்னா ஜூனாட்டிக் இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய மனிதர்களையும் தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் மனிதர்களை இந்த வைரஸ் கிருமியானது நம்ம கொரோனா கிருமி மாதிரி நிறைய உட்பிரிவுகளை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் கிருமி தன்னை அடிக்கடி உருமாற்றம் செய்து கொள்ளும். அதனால தான். ஆனால் இது வரைக்கும் மனிதர்களை இதற்கு தாக்கின மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படும். இதனுடைய அறிகுறிகள் என்ன டாக்டர்? சாதாரணமாக சார், அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னாக்கா இது அறிகுறி காட்டுறதுக்கு முன்னாடியே அப்படியே கூண்டோட எல்லா கோழியும் அப்படியே செத்து போயிடும். சாதாரணமாக இது பெரிய அளவில் இந்த பறவைகளோட இனங்கள் அதிகம், ஹை டென்சிட்டி பாப்புலேஷன் சொல்லுவோம், அது மாதிரி இடங்கள்லையும் நீர்நிலைகள் அதிகமாக உள்ள இடங்களில் தான் இந்த நோய் காணப்படும். முக்கிய அறிகுறி என்ன அப்படின்னாக்கா காய்ச்சல் இருக்கும். சாதாரணமாக எந்த ஒரு வைரஸ் நோய் வந்தாலும் காய்ச்சல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்ச்சலோடு சேர்ந்து கண்ணுலேருந்து தண்ணியாக வடியும். அது இல்லாமல் மூக்குலேருந்து சளியும் வரும். அந்த பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கு, கோழிகளுக்கு மூக்குலேருந்து சளி வரும். அது மட்டும் இல்லாமல் கழுத்து தலைப்பகுதி வீக்கமாக காணப்படும். அந்த வீக்கத்தோடு மட்டும் இல்லாமல் தலைப்பகுதியில் உள்ள அந்த கொண்டை பகுதியும் தாடி பகுதி, அதாவது பேட்டில்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி சாதாரணமாக கோழி இனங்களுக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் இந்த நோய் வந்துச்சு அப்படின்னாக்கா அப்படியே நீல நிறமாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அறிகுறியை காண்பிக்கிறதுக்கு முன்னாடியே நோய் வந்துருச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ள அத்தனை கோழிகள் இறந்துடும். ஒரே நேரத்தில் இறந்துடும். இந்த அதீத இறப்பு ஏற்பட்டால் அதுதான் நமக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் மேடம்? இது கோழி இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னாக்கா முற்றிலுமாக அந்த கோழி இனங்களை அழித்து நமக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு நஷ்டம் ஏற்படும். வேறு ஒன்று நம்ம பகுதியில் பெரும்பாலும் இந்த நோய் கண்டறியப்படவில்லை. நாம் பயம் கொள்ள தேவையில்லை. இந்த நோயால் பாதிக்கப்பட்டால் என்ன செய்யணும் மேம்? சார், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சார் நம்ம காரைக்கால் பகுதியில் என்னென்னாக்கா நாங்கள் கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலமாக நமது மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தல் பேரில் ஒவ்வொரு கம்யூனில் காரைக்கால் பகுதியில் 6 கம்யூன் இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் கால்நடை மருத்துவர் தலைமையில் ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது தனியார் பண்ணைகளிலும் சரி, அல்ல கொல்லைப்புறங்களில் வீடுகளில் கொல்லைப்புறங்களில் கோழி வளர்க்குறாங்க. அந்த கோழிகளாக இருந்தாலும் சரி, பண்ணைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கோழி விற்பனை நிலையங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் ஒவ்வொரு கம்யூன் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கால்நடை மருத்துவர்கள் தலைமையில் குழு சென்று ஆய்வு செய்ய வேண்டும். முக்கியமாக அவங்களுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கொடுக்கணும். அது இல்லாமல் சில ஆலோசனையும் கொடுக்கணும். அதாவது அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ஆலோசனை கொடுக்கணும். அதில் இந்த கறிக்கோழி விற்பனை நிலையங்களாக இருந்தாக்கா அவங்க சுத்தமாக அந்த இடங்களை பராமரிக்கிறாங்களா, கிருமிநாசினி கொண்டு சுத்தம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கறிகளோட வேஸ்ட்டுகள்லாம் வரும் இல்லைங்களா, ஆஃபில் சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த கழிவுகளை ப்ராப்பராக அதை அப்புறப்படுத்துகிறாங்களா
அப்படியே அப்புறப்படுத்துறது வந்து கண்டிப்பாக அதை எரிக்கணும். ஆழ குழி தோண்டி அதை எரிக்கணும். அது மாதிரிலாம் செய்கிறாங்களான்னு சொல்லி நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கோழி பண்ணைகளும் சரி, அந்த கறி விற்பனை நிலையங்கள்லையும் சரி, ரத்த மாதிரிகள் எடுத்து நாங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து போபால்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இதுக்கான வந்து தேர்வு செய்யக்கூடிய டெஸ்ட்டு செய்யக்கூடிய இடம் இருக்குது. அந்த லெபார்ட்டரிக்கு அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேயும் இந்த டெஸ்ட்டு செய்யக்கூடிய லெபார்ட்டரி இருக்குது. அதுக்கு இந்த மாதிரிகளை நாங்கள் அனுப்புகிறோம். ஒரு நல்ல செய்தி என்னென்னாக்கா, கடந்த 20 ஆண்டுகளாக நம்ம காரைக்கால் பகுதியில் ரத்த மாதிரி அனுப்பிட்டே இருக்கிறோம். ஆனாலும் இந்த நோய் கண்டறியப்படவில்லை. அதனால் நம்ம பயம் கொள்ளாமல் இருக்கலாம் சார். இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் இந்த நோய் காணப்படுகிறது மேடம்? இப்போ சமீப காலமாக சார், நீங்கள்லாம் பேப்பரில் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இந்த நோய் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கேரளாலேயும் இந்த நோய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க, பேப்பர்லாம் வந்திருக்கு. காரைக்காலில் இந்த நோய் இது வரைக்கும் ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டு இருக்குதா? சார் இது வரைக்கும் வரல சார். கடந்த 20 வருஷமாக இது வரல. இனியும் வராதுன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஏன்னா அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நம்ம பகுதியில் இல்லை. இந்த நோய் வந்து அதிக நீர்நிலைகள் அதிகம் உள்ள இடங்களில் தான் இந்த நோய் கிருமிகள் பாதிக்கும். அது இல்லாமல் இந்த வாத்து பாப்புலேஷன், டக் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அதான் நீர்நிலைகளில் வந்து வாத்து அதிகமாக இருக்கும். நம்ம பகுதியில் வந்து வாத்தோட எண்ணிக்கைகள்லாம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வெளிநாட்டிலேருந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த பறவையினங்கள் வந்து வர இடமும் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நமக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. நாம் வந்து பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்யணும்னாக்கா, நமக்கு வந்து பெரும்பாலும் நம்ம காரைக்கால் பகுதிக்கு முட்டையாக இருந்தாலும் சரி, கறிக்கோழியாக இருந்தாலும் சரி, அது நம்ம அருகாமை தமிழ்நாட்டை சேர்ந்த நாமக்கல் மற்றும் பல்லடம் இந்த இடங்கள்லேருந்து வருது. அந்த வண்டிகளை ஏற்றிட்டு கோழி வரும்பொழுது நம்ம கொரோனாவுக்கு எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எந்த வாகனம் வந்தாலும் அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவோம், அதை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணுறோம் இல்லைங்களா. அது மாதிரி செக் போஸ்ட்டுகளில் கிருமி நாசினி கொண்டு அந்த வண்டிகளை வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பாதிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் சார். இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா மேடம்? கம்பல் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்களா? இல்லை, இந்த எல்லை பகுதியில் வந்து அந்த வாகனங்களில் வந்து கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யணும்னு சொல்கிறீங்களே, ஆமாம் சார். அதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? அது செய்கிறாங்களா அந்த மாதிரி? கண்டிப்பாக. ஏற்கனவே கொரோனாவுக்கு நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அதை இன்னும் கண்டினியூ பண்ண வேண்டியதான். எல்லா வாகனத்துக்கும் நம்ம அடிக்க வேண்டாம். இந்த கோழிகளை ஏற்றிட்டு வர வாகனங்களுக்கு மட்டும் அடிச்சா போதும் செக் போஸ்ட்டில். இப்போ இந்த கோழி பண்ணை, கோழி விற்பனை கடைகளில் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சார்? நம்ம கடந்த ஒரு 3 நாட்களாக நாங்கள் வந்து காரைக்கால் பகுதியில் மற்றும் கோட்டிச்சேரி, நெடுங்காடு, தென்னங்குடி, டிஆர்பண்ண ஆகிய பகுதிகளில் அந்தந்த மருத்துவர்கள் கொண்டு ஆய்வு செய்கிறோம் சார். அப்போ அந்த கறிக்கோழி கடையை வச்சுருக்கிறவங்கள்ட்ட இந்த உரிமையாளர்களை பார்த்து, நீங்கள் வந்து தண்ணி தேங்காமல் கறி கோழி வச்சுருக்க இடத்த பார்த்துருக்கணும். நீங்கள் பறவைகள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறப்போ பெரும்பாலும் அதிகபட்சம் 100 கோழி 50 கோழி அது மாதிரி தான் அவங்க அப்பப்போ வாங்கிக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து பண்ணைகளை கோழி வந்து ஸ்டாக் பண்ணிக்கின்ற நிலைமை இல்லை. அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பு ரொம்பவும் கிடையாது. அப்படி அந்த கோழிகள் இறக்குமதி செய்கிறப்போ ஏதாவது திடீர்னு மாற்றாட்டி இறப்பு ஏற்பட்டப்போ உடனடியாக கால்நடை மருத்துவம் தெரிவிக்கணும்னு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோயினுடைய அறிகுறிகளையும் சொல்லிடுறோம். இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது கோழிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னெச்சரிக்கை சொல்லியிருக்கோம் சார். அது இல்லாமல் அவங்க வந்து அந்த கறிக்கோழி விற்பனை செய்யும் பொழுது பொதுமக்களுக்கும் வந்து அந்த கறியை வந்து சாதாரணமாக இந்த வைரஸ் கிருமி வந்து எப்படி கொரோனா வைரஸ் கிருமி வந்து சோப்பு போட்டு கழுவினா அழிந்து போடுமோ அது மாதிரி இந்த கறிக்கோழியில் இந்த வைரஸை தாக்கக்கூடிய கிருமிகள் வந்து நம்ம வந்து 70 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 30 நிமிஷம் அந்த கறியை வேக வச்சோம்னா அந்த வைரஸ் கிருமி இறந்து போயிடும் சார். அது மாதிரி பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு வந்து அறிகுறி சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு. இப்போ இந்த கோழி விற்பனை கடைகளில் வந்து அவங்களுக்கே தெரியாமல் சமயத்தில் விற்பனை செஞ்சுக்கிட்டுறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ வந்து அந்த கறியில் வந்து ஏதாவது இந்த நோய் தாக்குதல் இருக்குதுன்ட்டு மக்கள் எப்படி கண்டறிய முடியும்? அது மாதிரி செய்யவே முடியாது. இல்லை, சப்போஸ் அவங்க தெரியாமலே வித்துடுறாங்க, அப்படிங்கும்போது அந்த கறியில் ஏதாவது மாற்றங்கள் தெரியுமா? இந்த நோயோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, திடீர்னு ஒரு கோழி மட்டும் சாகாது. வந்தாக்கா அப்படியே 100 கோழி 200 கோழி அந்த மாதிரி தான் சாகும். நம்ம பகுதியில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னாக்கா, மொத்தமாக 1000 கோழி 500 கோழி அந்த மாதிரி வந்து பண்ணைகளும் வச்சுக்கல, இங்கே ஸ்டாக் பண்ணியிருக்கிறவங்களும் வச்சுக்கவே இல்லை. அதனால் இந்த பாதிப்புக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை, அந்த சந்தேகமே நமக்கு வர தேவையில்லை. சில வீடுகளில் வந்து செல்ல பிராணிகளாக கிளி, புறாலாம் வளர்க்குறாங்க மேம். அந்த பறவைகளுக்கும் இந்த நோய் ஏதாவது தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? அதுங்களுக்கெல்லாம் தாக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லை சார், கிடையாது சார். இதுக்கு எதுக்காக இந்த பறவை காய்ச்சல்னு பேர் வந்தது? பறவைகளை தாக்கிறதுனால பறவைகள் வந்து அறிகுறி வந்து காய்ச்சல் இருக்கிறதுனால பறவை காய்ச்சல் சொல்கிறாங்க சார். சாதாரணமாக இது வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான். நம்ம மனிதர்களுக்கு எப்படி சளி ஜுரம் வருதோ அது மாதிரி இதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான்.
ஃப்ளூ காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு இது வைரஸ். சீசனுக்கு வரக்கூடிய நோயா எப்படி மேடம்? சார் ஒவ்வொரு ஆண்டும் வந்து மழைக்காலத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த நோய் வந்திருக்கு சார். அப்போ மழைக்காலத்துக்கு முன்னாடி வரும் அப்படிங்கும்போது அவங்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டா அதை தடுத்து நிறுத்தலாம்ல? கண்டிப்பாக சார். இதுக்கு வந்து இது வரைக்கும் தடுப்பூசிலாம் எதுவும் இல்லை சார். ஏன்னா இந்த வைரஸ் வந்து அடிக்கடி தன்னை உருமாற்றி கொள்றதுனால தடுப்பூசி எதுவும் இல்லை. ஆய்வில் ரத்த மாதிரியில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரே வழி வந்து அத்தனை படைகளும் அழிச்சிறது தான், எரிச்சிறது தான். அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம சாதாரண உடைகளோட நம்ம போகக்கூடாது. இதுக்குன்னு தனியாக பிபிஇ கிட்டுன்னு சொல்லி இருக்குது. அதை போட்டுட்டு தான் நம்ம இதெல்லாம் செய்யணும். ஏன்னா இந்த வைரஸ் கிருமி வந்து காற்று மூலமாக பரவக்கூடியது. அதெல்லாம் அழிக்கிறது தான் பெஸ்ட்டு. இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த வைரஸ் கிருமி வந்து இறந்த பறவைகளில் வந்து நம்ம சப்போஸ் எரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இறந்த பறவைகள் வந்து 15 வாரம் வரைக்கும் உயிரோட கூடிய தன்மை கொண்டது. இதை எரிக்கணுமா இல்லை குழி தோண்டி புதைச்சி இந்த பினாயில் ஊற்றி டீகம்போஸ் பண்ணுவாங்க? அது எதுவுமே செய்யக்கூடாது, எரிச்சிருது. ஆனால் சில இடங்கள்ல வந்து அது குழி தோண்டி புதைச்சி பினாயில் ஊத்துற மாதிரி தெரியுது. அது மாதிரி நம்ம பகுதியில் இல்லையே. நாங்கள் ஆய்வு மேற்கொள்றோம். இங்கே இல்லை வெளியில். மற்ற இடங்கள்ல ஒருவேளை எரிச்ச பிறகு அதை குழியில் புதைப்பாங்க. இல்லை, அதாவது இணையதளங்களில் வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழி தோண்டி புதைச்சிட்டு வர மாதிரி தான் சில படங்கள் வருது. அதனால டீப் பரியல் பண்ணியிருப்பாங்க சார். அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணுமோ. ஏன்னா வந்து இது வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். மற்ற எல்லா முன்னெச்சரிக்கையோட செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் வேணால் மண் போட்டு மூடுறாங்க. அந்த இது கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு குறைவு சார். இப்போ பறவை காய்ச்சல் நோய் பீதி காரணமாக கோழி முட்டை விற்பனை வெகுவாக குறைஞ்சி இருக்குது. இவற்றை மக்கள் வாங்கி உண்ணலாமா கூடாதா? பயப்படவே தேவையில்லை. எந்த விதமான அச்சமோ பயமோ பீதியோ இல்லாமல் நம்ம பகுதி மக்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். ரெண்டாவது, நம்ம பகுதி வந்து வெப்பமண்டலமாக உள்ளது. நமக்கு கறிக்கோழி விற்பனை செய்கிற இடம் வந்து நாமக்கல்லும் பல்லடமும் தான். இங்கே வந்து அதிக வெப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பயப்படவே தேவையில்லை. ஒரே ஒரு வேலை மட்டும் நம்ம செய்யணும். அந்த கறி கோழியாக இருந்தாக்கா அதை வந்து நல்லா வேக வைக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வேக வைத்து குறைந்தபட்சம் 70 டிகிரி சென்டிகிரேட். நம்ம சமைக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் சேரும். 70 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு 30 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா நிச்சயமாக அந்த பாதிப்புலேருந்து எந்த பாதிப்புமே வராது. அப்படியே வைரஸ் கிருமி இருந்தாலும் எல்லாமே செத்து போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னாக்கா, இப்போதைக்கு இந்த ரீஃப் ஆயில் ஆஃப் ஆயிலெலாம் குறைச்சிட்டு முட்டையாக இருந்தாக்கா அதை நல்லா வேக வச்சு சாப்பிடணும். அவித்த முட்டையாக சாப்பிடணும் சார். அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் காலத்துக்கு இந்த பீதியெல்லாம் அடங்குற வரைக்கும் நமக்கு வந்து நம்ம காரைக்கால் பகுதியிலையோ நம்மளை சுற்றி உள்ள பகுதியிலோ எந்த பயமும் தேவையில்லை. சமீப காலமாக சார் நம்ம காரை பகுதியில் கறிக்கோழி விற்பனை நிலையங்கள்லாம் அந்த கழிவுகளை வந்து கொண்டு போய் நீர்நிலைகளையும் அந்த ஆற்று ஓரமாகவும் கொட்டுறதா எனக்கு சில தகவல் வருது. நாங்களும் வந்து அவங்களுக்கு அடிக்கடி அறிவுரைலாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ அதுபோல் ஏதாவது இருந்தாலும் பெரும்பாலும் வந்து ப்ராப்பராக டிஸ்போசல் பண்ணுறாங்க. சில இடங்களில் அந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். அது மாதிரி நிலைகள் இருந்தாக்கா தயவு செய்து இந்த நிலைமை மாறி வர வரைக்கும் அவங்க வந்து டீப் இன்சினரேஷன், அதாவது ஆழ குழி தோண்டி அதை எரிச்சிடணும் அப்படின்றது கறிக்கோழி நிலையங்களுக்கு நான் வேண்டுகோளாக இதை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கால்நடைத்துறையினரோ அல்ல நகராட்சியினரோ மற்ற காரைக்கால் பகுதி சேர்ந்த அரசு அதிகாரிகள் இது சம்பந்தமான பறவை காய்ச்சல் சம்பந்தமான தகவல்களை சேகரிக்க வரும்பொழுது கண்டிப்பாக பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் மையத்தில் கோழி பண்ணையாளர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கறிக்கோழி விற்பனை நிலையங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கேட்கும் தகவலை கொடுக்க வேண்டுமாய், அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சார்.